இதோட 29th ஃபிலிம் மூவில இருந்து ஃபர்ஸ்ட் சிங்கிள் இப்போ ரிலீஸ் ஆயிருக்கு. மூவி சம்மருக்கு ரிலீஸ் ஆக போகுது. மேயாதமான இடத்து ரத்னகுமார் டைரக்ஷன்ல விது பிரீத்தி அஸ்ரானி மாஸ்டர் மகேந்திரன் நடிக்கிறாங்க. ஷியான் ரோல்டன் மியூசிக் பண்றாரு. ஆண்டனி வர்கீஸோட கட்டலான் மூவிக்கான ஃபர்ஸ்ட் சிங்கிள் நாளைக்கு வரப்போகுது. நாளைக்கு ஈவினிங் 6 மணிக்கு இந்த சாங் ரிலீஸ் ஆகும். பிரதீப் ரங்கநாதனோட எல்லைக்கு மூவிக்கான அடுத்த சிங்கிள் நாளைக்கு வரப்போகுது. இது ஆல்ரெடி அனிருத்தோட மியூசிக்ல ரிலீஸ் ஆன எனக்கு என்ன சாங் தான். இந்த சாங்கை எல்லைக்கு மூவில யூஸ் பண்ணிருக்காங்க. அதான் நாளைக்கு ரிலீஸ் ஆக போகுது. பார்க்கிங் டைரக்டர் ராம்குமார் பாலகிருஷ்ணன் அடுத்து சூர்யா வச்சு ஒரு படம் ஒன்று எடுக்க போறாரு. அந்த படம் தான் STR49 இருந்த படம் அப்படின்னு ஒரு சில நியூஸ் இப்ப வந்துகிட்டு இருக்கு. இது அபிஷியலா கன்ஃபார்ம் கிடையாது. ஒரு சில நியூஸா மட்டும் தான் இப்போதைக்கு வந்திருக்கு. ஒரு சிலர் கமெண்ட் பண்ணி கூட என்கிட்ட கேட்டீங்க இது உண்மையா என்னன்னு. இது இப்போதைக்கு கன்ஃபார்ம் கிடையாது. இப்போதைக்கு நியூஸா வந்திருக்கு. அண்ட் ராம்குமார் பாலகிருஷ்ணன் சிவகார்த்திகேயனுக்குமே கதை சொல்லிருக்காரு. சோ அவர் கூடமே ஒரு படம் பண்ண வாய்ப்பு இருக்குதான். சூர்யாவோட லைனப்ல நிறைய டைரக்டர்ஸ் இருக்காங்க. அதுல ஒன் ஆஃப் த டைரக்டரா தான் இவரும் இருக்காரு. இவங்க கம்பள படம் வருதான்னு வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஒரு படத்தோட ஃபுல் பட்ஜெட் ஆக்டர்ஸோட சேலரி எல்லாம் சேர்த்து வருமா இல்ல சேர்க்காம வருமானு கேட்டிருக்காரு. மூவியோட ஃபுல் பட்ஜெட்ங்கிறது ஆக்டர்ஸோட சேலரி, ப்ரொமோஷன் காஸ்ட் எல்லாமே சேர்த்து தான் ஃபுல் பட்ஜெட்டா வரும். ஜனநாயகன் படம் என்னாச்சுன்னு கேட்டிருக்காரு. நான் ஆல்ரெடி இதை பத்தி வந்த அப்டேட் எல்லாம் சொல்லிட்டேன். இப்போதைக்கு சென்சாருக்கு தான் வெயிட்டிங். சென்சார் அப்டேட் வந்தா படம் ரிலீஸ் ஆயிட்டோம். ஒரு மூவிக்கு அனௌன்ஸ்மெண்ட் ப்ரோமோ ஷூட் பண்றாங்க. ஆனா ஷூட் பண்ணது மூவில வர்றது இல்ல, ப்ரோமோல மட்டும்தான் இருக்கு. இதை பத்தி ஒருத்தர் கேட்டிருக்காரு. இது ஜஸ்ட் ஒரு ப்ரொமோஷன் ஸ்ட்ராட்டஜி தான். ஆடியன்ஸ் ஹைப் ஏத்துற விஷயமா தான் நான் பாக்குறேன். அண்ட் இது OTT செல் பண்றதுக்கும் யூஸ் பண்றாங்க. ஒரு ப்ரோமோ ஷூட் பண்ணி OTT கம்பெனி கிட்ட கொடுத்து இதை வச்சு OTT ரேட்ஸை செல் பண்ணிக்கிறாங்க. மோஸ்டா ப்ரோமோல இருந்து ஒரு சில சீக்வன்ஸ் மூவில வந்தாலே பெரிய விஷயம் தான். ஸோ ப்ரோமோல வரக்கூடியது அப்படியே மூவில வரும் அப்படின்னு பெருசா யாரும் எதிர்பார்க்காதீங்க. லெஜெண்ட் மூவி ஹிட்டா ஃபிளாப்பா இதோட வசூலை கேட்டிருக்காரு. இந்த படம் 25 கோடி கிட்ட வசூல் பண்ணதா சொல்றாங்க. ஆனா 25 கோடி கிட்ட வசூல் பண்ணாலுமே இந்த படம் ஃபிளாப் தான். ஏன்னா இந்த படத்தோட பட்ஜெட் இதை விட அதிகம். இதுக்கு நான் அப்டேட் என்கிட்ட இல்லைன்னு ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். திரும்ப இந்த கமெண்ட் வருது. ஸோ வீடியோ கடைசியில் நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க. அப்டேட் வந்தா கண்டிப்பா நான் சொல்லுவேன். ஒரு படத்தை டிவில டெலிகாஸ்ட் பண்ணலங்கிறது அவங்களோட இஷ்டம். சேட்டலைட் வச்சிருக்கவங்க தான் அதை முடிவு பண்ணணும் இந்த படத்தை டெலிகாஸ்ட் பண்ணலாமா என்னங்கிறத. ஸோ அதை பத்தி கேட்டீங்கன்னா அதை பத்தி என்கிட்ட அப்டேட் இல்லை. இப்போ ரீரிலீஸ் ஆன மூவிஸ்க்கெல்லாம் ரிவ்யூ போட சொல்லி கேட்டிருக்காரு. இதெல்லாம் ஆல்ரெடி பார்த்து எல்லாருக்குமே பிடிச்சமான மூவிஸ் தான். இதுல என்ன புதுசா ரிவ்யூ போடுறது, எல்லாருக்குமே பிடிச்சமான மூவிஸ் தான் இதெல்லாம். மாரி செல்வராஜோட அடுத்த படம் D56 படம் தானான்னு கேட்டிருக்காரு. மாரி செல்வராஜ் லைனப்ல நிறைய மூவிஸ் இருக்கு. தனுஷோட படம், உதயநிதி பையனோட படம் அப்படின்னு இன்னொரு சில மூவிஸ் எல்லாம் இருக்கு. சோ இதுல எது ஃபர்ஸ்ட் நடக்கும் அப்படின்னு தெரியல. நான் அப்டேட் வந்தா சொல்றேன். ஆனா தனுஷோட படமுமே லைனப்ல இருக்கு. இதை பத்தி நான் தனி வீடியோ போடுறேன். குக்கி மூவிக்கான என்னோட ரிவ்யூ கேட்டிருக்காரு. நான் படம் பார்த்துட்டு சொல்றேன். இன்னும் நான் படம் பார்க்கல. இந்த வாரம் நான் பார்த்துருவேன். லாஸ்டா போட்ட வீடியோல ஒரு ஃப்ரேம் கொடுத்து கண்டுபிடிக்க சொன்னேன். நிறைய பேர் கண்டுபிடிச்சிங்க. ஆன்சர் த்ரிஷுவல்னா 9 இது இன்னைக்கான ஃப்ரேம். இது எந்த மூவின்னு கண்டுபிடிங்க. இன்னும் நிறைய மூவிஸ்க்கான அப்டேட் எல்லாம் கேட்டிருக்கீங்க. இந்த மூவிஸ்க்கான அப்டேட் எல்லாம் இப்போதைக்கு என்கிட்ட இல்ல. நான் அப்டேட் வரும்போது சொல்றேன். வேற கொஸ்டின் இருந்தா கேளுங்க.